ஆடு கோழி அறுக்கக்கூடாது அப்படி முதல்ல தடை போட்டது யார் சார் தமிழ்நாட்டில்? எதுக்கு? ஆடு அறுக்கக்கூடாதுன்னு தடை போட்ட ஆட்சி யாரு சார்? அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும் போது இந்த இல்ல நோனின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம கோனி. இது எப்படி? இது நிகழ்ச்சியில அது எப்படி சார் உங்களுக்கு திமுகவுக்கு திட்டினா உங்களுக்கு எல்லா விவகாரங்களும் உங்க கண் முன்னாடி வந்து நிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்த தவறை சுட்டி காட்டும் போது உங்க கண் பாருக்கு தெரியாத அளவுக்கு மறைய. சரி, அவங்க தடையை போட்டு தடை விலக்கிட்டாங்களா? என்ன சார் பண்ணாங்க 10 வருஷம் முன்னாடிங்களா? அரசியலுக்காக எப்படி வேணா பொது தளத்துல பண்ணலாம் சார். அது எப்படின்னா எப்படி அதான் சொல்றேன், எடுத்துக்காட்ட சொல்றேன் சார். எப்படின்னா பிஜேபி வச்ச வாதங்களை எதிர்ப்பு தெரிவிக்காம பிஜேபி வச்ச வாதங்களை எதிர்ப்பு தெரிவிக்காம இல்ல சார், எனக்கு அத பத்தி நினைப்பு இல்ல சார். அப்ப சைலண்டா இருங்க, நான் என்ன சொல்ல வரேன் நீங்க சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். அங்க இருந்தாங்களா சார்? எச் ராஜா சார்லாம் வந்து இருந்தாருங்களா அந்த நேரத்துல? அர்ஜுன் சம்பத் இருந்தாங்களா அன்னைக்கு? விவரம் இல்ல சார், இருந்தாங்களா? இல்ல விவரம்ன்ற நேத்து சொல்லல ஐயா. 10 நாள் 28ஆம் தேதி நான் சொல்றேன் ஐயா. 10 நாள் மேல ஆமாங்க 2000 வாகனம் போயிருக்குங்க. கொஞ்சம் 1000 பஸ் சாமி கும்பிட போறன்னு போயிருப்பாங்க. சாமி கும்பிட போறன்னு போயிருப்பாங்க. திமுக தான் கொண்டு வந்து இறக்குன மாதிரியா சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க சார். அயோக்கியத்தனம் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மூல காரணமா இருந்தது திமுகவும் திமுக அமைச்சர் தான். அறநிலைத்துறை தான் வந்து ஆடு கோழி அறுக்க உத்தரவு போட்டிருக்கேன். அப்ப 7 நூற்றாண்டா வந்து ஆடு கோழி அறுத்து அங்க வந்து ஒரு கிரிகை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தடை வீச்சு திமுக. இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நீங்க திமுக ஒரு வேஷம் யாருக்கு அயோக்கியம்? இஸ்லாமியருக்கு எதிராக. ஆமா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுகவுடைய துரோகத்தை இந்த சமூகம் அறியும். அன்னைக்கு திமுகவுக்கு இருக்கியா இந்த மிரட்டல் தோணி தான் உங்களுக்கு பின்னாடி யாருக்கு இருந்து நான் கேட்க. நேத்து வந்து நீதிமன்ற உத்தரவு போட்ட ஒரு சில மணி நேரத்தில் 5000 பேரை கூட்டி அங்க எச் ராஜா பேசுறாப்புல இதே வார்த்தையை தடாரகம் பேசியிருந்தா உங்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கா அதை சொல்லுங்க. எச் ராஜா அவர்கள் பேசி பேச்சுக்கு ஏன் பெரிதா அந்த ரியாக்ட் பண்ணல? மனநல பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை சர்டிஃபிகேட் கொடுத்தது தடாரகம் இல்லை சார். நீங்க சொல்லக்கூடிய எச் ராஜா தான் சொல்றாங்க. அப்போ எச் ராஜா வந்து மனநோயாளி. அவர் அப்படிதான் கொடுத்துருக்கிறார். ஒரு வார காலமாக மதுரை திருப்பரங்குன்றம் அந்த இந்துத்துவ கோயிலுக்கும் அந்த தர்கா விவகாரத்திலும் செல்லக்கூடிய பிரச்சனை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் தான் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் மற்ற இணையதளம்லாம் தொடர்ந்து பாஜக ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனால் சும்மா இருக்கிற திமுகவை நீங்கள் தூங்கியதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் விமர்சனம் வைக்கணும், அதுக்கு யாராவது காரணம் வேணுன்ற மாதிரி தேடி போய் நீங்கள் திமுக விமர்சனம் வைக்கிறதுக்கு இதில் என்ன முகாந்தரம் இருக்குது? ஒன்று. மற்றொன்று, இந்துத்துவ அமைப்புங்க தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக முருகரை வைத்து எப்படி ராமரை வச்சு அங்கே போராட்டம் பண்ணாங்களோ அது போல் இங்கே முருகரை வச்சு செய்யணும் அந்த அஜெண்டா கொண்டு வராங்க. நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுங்க, அவங்கள திட்டுங்க, அது உங்களுடைய நிலைப்பாடு. இதில் திமுக எந்த இடத்துல வந்திருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த புள்ளியில் நீங்கள் திமுக எதுக்குது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அதை சொல்லுங்க. திமுக எதுக்கு மனசுக்கு சந்தோஷம் அப்படின்றது இல்லை. திமுக எனக்கு வரப்பு பிரச்சனையோ இல்லை பல லட்சம் நான் அங்கே சொல்லி தானே சார் நானும் பார்க்குறேன். இந்த ஆட்சி வந்தத்துல இருந்து நீங்கள் இப்படி தானே கழுவி ஊற்றுனீங்க சமூக வலைத்தளங்கள்ல. அதான் வரப்பு பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை சொல்றீங்க. எந்த பிரச்சனை எல்லாம் அப்புறம் எதுக்கு திமுக விமர்சனம் வைக்கிறீங்க? சரி, இப்போ திருப்பழங்கன்ற விஷயமே எடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 வந்து அதிமுக ஆட்சி தான். அப்போ கொரோனா ஊரடங்கு போடுறாங்க. ஊரடங்கு போடும்போது எல்லா வணக்க வழிபாடு தலங்களும் மூடினாங்க. அதேமாரி தான் அந்த கோயிலும் அந்த தர்காவுக்கு போகிறதையும் தடை விதிச்சாங்க 2020. சரிங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா அது ஒரு 2021-22 வாக்கில் வந்து அந்த மக்கள் வந்து மறுபடியும் அந்த மலைக்கு போகிறது, தர்காவுக்கு போகிறது, அங்கே வந்து அந்த நேர்ச்சி பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த சந்தனக்கூடு உருசு இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதை பின்பற்றாங்கன்னா இல்லை, ஒரு 50% அப்படி தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் இருக்காங்க. 50% அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க.
புரியுதுங்களா? அது முக்கியமல்ல. இங்கே சில பேர் என்னென்னா உங்களை பெற்ற ஆட்கள் தர்காவே முஸ்லீம்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்களே, நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் நீங்கள் சுற்றி என் பக்கம் திருப்பாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்வின்னா பதிலே நீங்கள் சொல்லலை. பதில் அதாவது நான் கேட்குறது 20ல் அதிமுக ஆட்சி, 21ல் திமுக ஆட்சி. அதுக்கு நீங்கள் சொல்கிற 21, 22 காலகட்டத்தில் மீண்டும் அங்கே வழிபாட்டு தலத்துக்காக அந்த வழியை திறந்து வச்சிருக்கிறாங்க. தர்காவுக்கு போகிற வழி வேறு, அந்த கோவிலுக்கு போகிற திருப்பரங்குன்றம் மலைமலை கோவிலுக்கு போகிற வழி வேறு. இப்போ சம்பந்தமே இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக பாஜக, சங்பர சங்கம், இந்து மக்கள் கட்சி போன்றவர்கள் தான் அதை கையில் எடுத்துருக்கிறாங்க. தர்கா அந்த இடத்துல சம்மந்தம் இல்லை, அந்த இடம் எங்களுடைய இடம், இவங்க வேணும்னு அந்த மலையை பிடிக்கிறதுக்காக இந்த தகுதி திட்ட வேலையில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா ஆண்டாண்டு காலமாக அங்கே வழிபாட்டு தலைமை இஸ்லாமியர் உருவமுறை அங்கே சாமி கும்பிட்றாங்க, இந்துத்துவம் சாமி கும்பிட்றாங்க. ஆனால் இதுக்கு வேற வழி, அதுக்கு வேற வழி. பல 100 வருடமாக 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாட்டு இவங்க போகிறாங்க, இவங்க பாட்டு இவங்க போகிறாங்க. நிலைமை இப்படி இருக்கு. அரசியல் ஆதாயத்துக்கு பாஜக இந்த வேலையை செய்கிறாங்க, இந்துத்துவவாதிங்க செய்கிறாங்க. சார், இதில் திமுக எந்த புள்ளியில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீங்களே நிறைய பேர். நான் தான் உங்களை தடுக்கிறேன் சார். ஆமாம், சொல்ல விட மாட்டேன். நான் ஆரம்பித்தேன், நீங்கள் உடனே மறுபடியும் கட் பண்ணீங்க, மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் கட் பண்ணிட்டீங்க. சிவா, சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் மக்கள்கிட்ட முழு நேரத்தை ஒதுக்குறேன், சொல்லுங்கள் சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, முழு விவரத்தை சொன்னதான் வியூவர்ஸுக்கும் புரியும், யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியும். சரிங்க சார். RSS, பாஜக இதெல்லாம் உண்மைதான், மறுக்கல. சரிங்க சார். அவங்க தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு வழி வகுத்தது திமுக என்ற நான் அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவோம். நீங்க எப்படி திமுகன்னு சொன்னா எப்படின்னு நீங்க கேட்பீங்க. எப்படி அது விளக்கமா? அதான் விளக்கமா நான் விளக்குறேன். இல்ல உங்களோட ஆதரவாளர் கலக்குமான்றது இப்ப மக்கள் அது பாக்குறேன். நீங்க பொறுமையா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன் பாருங்க. அதாவது 2020 அந்த மாதிரி ஒரு தடை விதிக்கிறாங்க. 21 பிறகு வந்து மக்கள் போக இருக்கும்போது தடை, அதை போகக்கூடாதுன்றாங்க. ஏன்னு சொன்னால் அது ஆர்டர் இருக்கு இல்லையா, நீங்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. அது கொரோனாக்காக கொடுக்கப்பட்ட கையெழுத்துங்க, இதுக்கு இப்போ எப்படிங்க அனுமதிக்கு மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அனுமதி இல்லை, கோழி ஆடு அறுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, மேலே போய் சந்தனக்கூடு நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்ற மாதிரி யாருன்னு சொன்னால் திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய RTO தான் அந்த உத்தரவே போடுறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு அந்த உத்தரவு போட்டது வேறு யாரும் இல்லை. அது பாஜகவோ அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசினுடைய RTO இல்லை. சாட்சாத் தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய RTO தான். அந்த RTO எந்த அடிப்பில் கையொப்பம் போட்டு இருக்கிறாரு, தடை விதிச்சிருக்கிறான்னு சொன்னால், திடுதிப்பிடு அங்கே இருக்கக்கூடிய பாஜக இந்துத்துவவாதிகள் வந்து இந்த பிரச்சனை மையமாக போதாரமாக ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை நிலவுதாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததுனால தற்காலிகமாக இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும், இரு சமுதாய மக்களும் இரு மத மக்களும் ஒற்றுமை இருக்கணுன்றதுக்காக அரசு அதிகாரியா அவர் செயல்பட்ட அந்த திட்டத்தை, இது ஒட்டுமொத்த திமுகனுடைய திட்டம் தான், ஏதோ திமுக இந்துத்துவவாதிகளுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக இருப்பது போல உங்களுடைய நிலைப்பாடு இருக்க, இது ஒரு நியாயமா? அதான் சொல்லுங்க. நீங்க ஐயா வர இதையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லிடுங்க ஐயா. அதாவது பாஜகவை எதிர்க்கிறீங்க, 4 கேள்வி கேளுங்க. 4 கேள்வி கேளுங்க. ஆனா ஒரு கேள்விக்கு கூட முழுமையான பதில் சொல்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துருங்க. அது இது நியாயமற்ற உரையாடலா தெரியலையே. நான் என்ன சொல்றேன், நியாயமா நீங்க வச்ச கேள்வி இப்ப நீங்க வைக்கிறீங்க இல்லையா, அதாவது RTO எதுக்காக தடை விதிச்சாருன்னா, அதை ஒரு 2 சமூகத்துக்குள்ள ஒரு பதற்றத்தை உருவாக்க எதிரிகள் முயற்சி பண்றாங்க, அதை தடுக்கிறதுக்காக பண்ணார். நான் சொல்றேன், அந்த மண்ணாங்கட்டி புண்ணாக்கு வேலை எல்லாம் இப்போ பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற. இது பண்ண ஆரம்பமே பண்ணிட்டதுனாலதான் என்ன சார் பண்ணாங்க. 10 வருஷம் முன்னாடிங்களா? இப்பதான் 10 வருஷம் முன்னாடி பண்ணா நான் உங்ககிட்ட திமுக பாஜக இந்து மக்கள் கட்சி போன்றவங்க எந்த நேரத்துல இந்த ஆடு மாடு கோழி அறுக்க கூடாது, மேல நான்வெஜ் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு மாமேசத்தை பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அப்பதான் தடை விதிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தடை விதிக்கலையே. ஏங்க இந்த தடை விதிக்குவதாங்க இஸ்லாமியர்கள் போராட்டமே பண்றாங்க. சிவா, இந்துத்துவவாதிங்க போராட்டம் பண்றேன்னு சொல்லி பிரச்சனை எழுப்புறதுனால தடையா விதிக்கிறாரு. இன்னும் விவரமே தெரியல. என்ன தெரியுமா சார், நான் சொல்லிட்டா உங்களுடைய அஜெண்டா நான் சொல்லவா? சொல்லுங்க. உங்களுடைய அருமை நண்பரு, உங்களுடைய உற்ற சகோதரரு, உங்களுடைய அரசியல் தோழன் சீமான் அவருடைய நிலைப்பாடு எதை நோக்கி பயணிக்கிறதோ அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. நான் சொல்றேன். அதாவது நீங்க ஏன் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்க சார். நீங்க எதுக்கு இப்ப சீமானை கொண்டு வரீங்க? அதாவது பாஜக எதிர்க்கிறது போல சீமான் எதிர்க்கிறாரு, அவருடைய அஜெண்டா திமுக வீழ்த்தணும், அது முடியாதுன்றது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். சரிங்க சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க சீமானை இதை
தேவையில்லாம இழுத்து அப்போ நான் பதில் சொல்ல கூடாம நீங்களே சீமான் தேவையில்லைன்னு சொன்ன பேருக்கு அப்புறம் ஏன் இடைத்தேர்தல் ஆதரவு கொடுத்தீங்க சீமானுக்கு? அது அரசியல் வேறங்க. இந்த இடைத்தேர்தலில் நான் ஒரு கட்சி, நான் திமுகவுக்கு எதிராக திமுகவினுடைய துரோகங்களை, திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை நான் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக எனக்கு ஒரு ஆயுதமாக நாம் தமிழர் கட்சி இருக்குது, நான் ஆதரிச்சேன். அது முடிஞ்சு போன கதை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்க சார், அந்த பதிலே சொல்ல விடணும். அதாவது சொல்கிறேன், முதல்ல இந்த ஆர்டிஓ இப்படி, அதாவது 2021 வாக்கில் ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு ஆர்டிஓ போட்டதனுடைய விளைவு தான் முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க, என்னங்க காலங்காலமாக 13ஆம் நூற்றாண்டுலேருந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை, இது எப்படிங்க நீங்கள் இப்படி திடீர்னு திடுப்புன்னு இப்படி உத்தரவு போகிறீங்க என்பது இது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஃபுல்லாக போட்டுட்டு மேலே யாரையும் போகிறது, போனாலும் சர்ச்சிங் பண்ணி அனுப்புறது, இப்படி இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நவாஸ் கனி எம்பி, திமுகவினுடைய எம்பி என்ன பண்ணுறாரு, போகிறாப்புல. போகும்போது என்ன ஆச்சுன்னா, அதை என்ன பண்ணுறாங்க, அவரும் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்னா இந்த தர்கா வக்ஃப் போர்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு போனோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக வேறு மாதிரியே திருப்பிட்டான்னு வைங்க. அவர் போனார், ஆடுக்கு எடுத்துன்னு போய் அறுத்தார், கோழி எடுத்துன்னு போய் அறுத்தார், மாடு எடுத்து போய் பிரியாணி சாப்பிட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க. அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இந்த விஷயம் இப்படி இருக்குது, புரியுதுங்களா? அப்போது இதை முதல்ல தடை விதிக்கும் போது இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் இப்படி தடை விதிக்கிறீங்க, காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு ஏன் தடை விதிக்கிறீங்கன்னு சொல்லி நீதிமன்றங்கள், பல நீதிமன்றங்கள், அதாவது 1920 இதே மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ராமன் ஐயர் என்ற ஒரு நீதிபதி கிளீனாக சொல்கிறாரு, தர்காவை சுற்றியுள்ள அந்த அடக்கஸ்தலம், அடக்கத்தை சுற்றியுள்ள பள்ளிவாசலை சுற்றியுள்ள கொடிமரம் உட்பட இந்த ஏறும் படிக்கட்டு உட்பட எல்லாமே அந்த தர்காவுக்கு சொந்தமான. லண்டன் நீதிமன்றம் வரைக்கும் இது லண்டன் நீதிமன்றமும் சொல்லிச்சு. அதன் பிறகு இது சுதந்திரம் அடைஞ்சு 1970 கூட அதே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், ராமர் ஐயர் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க. 75 அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு. அது கூட யாருன்னு சொன்னால் சாட்சாத் சுப்பிரமணியம் என்ற அதுவும் ஒரு ஐயர் தான் கொடுத்தார், தீர்ப்பு கொடுத்தார். அவரும் இது தர்காவை முஸ்லீம்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது காலங்காலமாக இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் போகிறாங்க, அறுக்கிறாங்க, வராங்க. அங்கே சில பேர் நேர்ச்சி கடை செய்கிறாங்க. இது வழமையாக இருக்குது. ஏன் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கூட இது வழமையாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கூட இது வழமையாக இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு பிரச்சனையை கலப்படுது அந்த ஆர்டிஓ. திடீர்னு ஆடு கோழியாக இருக்க தடை, போகிற வரவங்களை சர்ச் பண்ணுறது, சோதனை பண்ணுறது, இது போன்ற நடவடிக்கையினால தான் அந்த எதிர்ப்புகள் கிளம்புது. எதிர்ப்பு கிளம்பும்போது உடனே ஆர்எஸ்எஸ், பாஜக எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இது எப்படி ஆடு மாடு அறுக்கக்கூடாது. அப்போது ஆர்டிஓ பிஜேபி சொன்னதை ஆர்டிஓ கேட்டாரா, அல்லது திமுக தலைவர் சொன்னதை ஆர்டிஓ கேட்டு தடை வச்சாருன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் தான் அதை விளக்கணும். திமுக தலைவர் அப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லைங்க, புரியுதுங்களா? ஏதோ அந்த ஆர்டிஓ திமுகவுக்கு அரசு கெட்ட பேர் ஏற்படுறதுக்காக அப்படி பண்ணிட்டாருன்றதுக்கோ, அதில் எங்கள் திமுக கண்டு காணாமல் விட்டுச்சு, முஸ்லீம்கள் தானே கண்டு காணாமல் விட்டுச்சு அப்படின்னு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். அது பிறகு பிறகு சொல்லுங்கன்றேன், நான் சொல்கிறேன். அதன் பிறகு பீஸ் கமிட்டி வைக்கிறாங்க. பீஸ் கமிட்டியில் ஆடு கோழி அறுக்கிற சம்மந்தமாக பேசும்போது பீஸ் கமிட்டியில் இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க, ஆடு கோழி அறுக்கிறதெல்லாம் வழமை தாங்க, இது புதுசு ஒன்றும் இல்லைங்க என்பது இந்து அறநிலையத்துறை, அதாவது திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, சேகர்பாபுனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடு கோழியெல்லாம் அறுக்கக்கூடாது, இனி இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க, இனி அதை அறுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாரு. ஆடு மாடு கோழியெல்லாம் பலி கொடுக்கூடாது. ஆடு மாடே இல்லை, ஆடு கோழி. சரி, ஆடு கோழி அறுக்கக்கூடாது அப்படி முதல்ல தடை போட்டது யார் சார் தமிழ்நாட்டில்? எதுக்கு? இந்த கோயில் நிர்வாகத்தில் அறுக்கக்கூடாதுன்னு தடை போட்ட ஆட்சி யாரு சார்? அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும் போது இந்த இல்ல நோனின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம கோனி. இது எப்படி? இது நிகழ்ச்சியில அப்பெல்லாம் நீங்க வாய் திறக்கல. இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை வேணாம், தற்காலிகமா ஒரு தடையை போட்டு இருக்கிறானுக்கா, இதுக்கு திமுக தான் காரணம். என்ன இது?
அவங்க போட்ட தடைக்கு அப்புறம் வழக்கம் போல ஆடு மாடு கோழியை அறுக்கிறதுக்கான எல்லா முகத்தை வழிவகை செய்து இந்த அரசு தான். அது மட்டும் இல்லாம நீங்க பாஜக ஆதரவாளர் போன்ற திமுக சித்தரிக்க முயற்சி பண்றீங்க. இதுதான் திரு சீமானுடைய அஜெண்டாவை இருக்கு, அதுதான் உங்களுடைய அஜெண்டாவை இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருங்க சார், இதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க, மக்கள் பார்க்கட்டும். பாஜக நீங்க கேள்வி கேக்குறீங்களா, நீங்களே பதில் சொல்றீங்களா? நான் கேள்வி கேக்குறேன். இப்போ எப்படி ஆச்சுன்னு சொன்னா, நீங்க கை தேர்ந்தவர் சார், இல்ல பாருங்க, நீங்க மூத்த அரசியல்வாதி, கை தேர்ந்தவர். நான் ஒரு வரிய கூடுதலா சொல்றேன், கேட்டு பொறுமையா சொல்லுங்க. கேளுங்க சிவா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நான் ஏதோ கேள்வி வச்சு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல சார், குறைச்சிக்கிறேன், உங்களுக்காக குறைச்சிக்கிறேன். அதாவது அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது வேற விஷயத்துக்காக. இப்போ திமுக ஆட்சியில் அறநிலைத்துறையும் அதிமுக ஆட்சியில வேற விஷயம். என்ன விஷயத்துக்கு? தர்கால போய் அந்த ஆடு கோழிய பலி கொடுக்க கூடாதுன்னு அந்த அம்மையா தடை போட்டாங்க. என்ன விஷயத்துக்காக கேளுங்க, நான் சொல்றேன். அது என்ன சிக்கந்தர் மலையில போய் அறுக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க தடை போட்டாங்களா? அது கோயில்ல சில கோயில்களை அறுக்கிறதுக்கு தடை போட்டாங்க. அதுக்கப்புறம் சார் சும்மா இருங்க. அது எப்படி சார் உங்களுக்கு திமுகவுக்கு திட்டினா உங்களுக்கு எல்லா விவகாரங்களும் உங்க கண் முன்னாடி வந்து நிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்த தவறை சுட்டி காட்டும் போது உங்க கண்பாருக்கு தெரியாத அளவுக்கு மறைய. சரி, அவங்க தடையா போட்டு தடை விலக்கிட்டாங்களா? ஆமா, விலக்கினா தான் போன முறை நீங்களா எல்லா வழிபாடும் இந்துக்கள் ஆகட்டும் இஸ்லாமியர் ஆகட்டும் அங்க ஆடு தடையை விலக்கிட்டாங்க இல்ல அவங்க ஜெயலலிதா? ஆமா ஆமா. அப்ப நீங்க ஜெயலலிதா தடை விலக்கிறது, திமுக விலக்கி இருக்கு. ஜெயலலிதா தடையை போட்டது அதிமுக தடை விலக்கி ஒரு வருஷம், ஒரே வருஷம் தான். அதையும் சொல்றேன். அப்போது இருந்த எதிர்கட்சியா இருந்த திமுக மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை யாரு இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக சொல்றாங்க, திமுக தான் சார் போராடிது. அதுக்கு பிறகு அச்சப்பட்டு பயந்து நடுங்கி ஒட்டுமொத்த இந்துக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோம், இஸ்லாமியோட கோபத்துக்கு ஆளாயிடும் சொல்லிட்டு தான் அந்த தடி அந்த விழுக்கிறாங்க. அதை தொடர்ச்சியா நாங்க தான் கண்டினியூ பண்ணோம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு தவறான கருத்து பொதுதளத்துல வைக்கிறீங்க. சரிங்க. அந்த அம்மா தர்கால, அதாவது சிக்கந்தர் பாதுஷா தர்கா விஷயமே வரல. அவங்க அழகர் கோயில்லையும் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலையும் இன்னும் 2-3 கோயிலில் இந்த மாதிரி ஆடு கோழி அறுக்கிறது தடை வச்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் அதை எடுத்துகிட்டு அதாவது தர்கா விஷயத்து நீங்கள் பண்ண தப்ப ஜெயலலிதா செத்து போன ஜெயலலிதா மேலே போடுங்க. கேளுங்க, செத்து போன ஜெயலலிதா மேலே போடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இது இப்படி இருக்குது இந்த விஷயம். இப்போ நேற்று ஒரு 5000 பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. சரிங்க சார். திமுக 5000 பேர் கூடியிருக்காங்க அந்த இடத்துல. என்ன சொல்றீங்க, 144 போட்டிருக்கீங்க. 144ன்றது உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. 144 போட்டால் ஒரு 10 பேரோ 5 பேரோ கூடி பேசினாவே தூக்கி அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது ஒரு 5000 பேர் 144 போட்டிருக்க ஒரு பகுதியில் 5000 பேர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி ஒரு சில மணி நேரத்திலே ஒரு 5000 பேர் அங்கே எப்படி வந்தாங்க? கேள்வி, என்னுடைய கேள்வி. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களோ முஸ்லீம்களோ யாருமே அந்த போராட்டத்தை கலந்துக்கல. அப்போ வெளியூர்லேருந்து அந்த போராட்டம் 5000 பேர் ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு இருக்காங்கன்னா குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 1000 வாகனங்கள், அதாவது பஸ்ஸு வேன் போன்ற 1000 வாகனங்கள் அங்கே வந்திருக்கும். முன்ன மாதிரி கூட இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போ எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த வண்டி போகுது? நான் சும்மா கடேஸ்வரனை வீட்டு காவலில் வைத்து விட்டோம், எச் ராஜாவை நாங்கள் வீட்டு காவலில் வச்சுட்டோம், அவனை வச்சுட்டோம், இவனை வச்சுட்டோம்னு சொல்லி நீங்கள் டிவியில் ப்ரொபகண்டா தான் RSS பிஜேபிக்கு பண்ணீங்களே தவிர திமுக சரியான நடவடிக்கை எடுக்கலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நடவடிக்கை எடுக்கலை. தீர்ப்பு சொன்ன வித்தின் ஒரு சில மணி நேரத்திலேயே நீங்கள் அந்த இடத்துல அசம்பிள் ஆறாங்க அத்தனை பேர் என்பது அதே நிலைப்பாடு ஒரு இஸ்லாமியர்கள் எடுத்து அந்த திமுக அரசு சும்மா இருக்குமா? நான் கேட்குறேன். இன்னொன்று திமுக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர், பாஜக சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்னா, அந்த ஆடு கோழி அறுக்கிறாங்க, இது ஒரு விதமான நெருடல் ஏற்படுத்த அப்படி இப்படின்னு வைக்கிறாங்க. அப்போது திமுக சார்பாக ஆஜரான ஜின்னா என்ற வழக்கறிஞர் என்ன வாதாடணும்? இது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம், இதை எந்த அரசுகளும் தடை விதிக்க முடியாது அப்படின்றதை இந்த முஸ்லீம்கள் சார்பாக வாதாடணுமா? ஏன்னா முஸ்லீம்கள் அங்கே ஒன்று அரசு, அடுத்தது பிஜேபி, 2 பேர் தான் அங்கே. மூணாவது எங்கள் தரப்பில் போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், போக முடியாது. அப்போ அரசு என்ன பண்ணால் காலங்காலமாக இங்கே ஆடு கோழி அறுத்துட்டு தான் இருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஒரு 7 நூற்றாண்டாக அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுன்றது அரசு சார்பாக தானே இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் வச்சுருக்கணும், வைக்கவே இல்லை, அமைதி காத்தார். சரி, அடுத்தது 144 போட்டு நீங்கள்
கோயிலில் இருக்கவங்களெல்லாம் கைது பண்ணிங்க. நான் கோயிலில் இருக்கவங்கள கைது பண்ணல, வந்தவங்கள கைது பண்ணணும்னு கூட சொல்லாமல் அவங்களெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல, கைது பண்ணல, மண்டபத்தில் வச்சு தான் அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? உயர்நீதிமன்றம் சொல்கிறார், அவங்களெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்றாரு. அப்போ 144 இருக்கும்போது அவ்வளோ ஒரு பேரை நீங்கள் வந்து மண்டபத்தில் வச்சு எப்படி விட்டீங்க? ஒரு கேள்வி. அடுத்தது இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கோர்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அரசு தரப்பில் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க பண்ணிக்கிட்டோம் போராட்டம், நான் எஸ்பி கிட்ட பேசிட்டேன் அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசு வழக்கறிஞரும் இப்படி பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாருன்னா, இவங்க போராட்டம் கேட்டிருக்காங்க அனுமதி, இதை நாங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்கிறோம், அதிகாரிகள் கன்சிடர் பண்ணி அசம்பாவிதங்கள் சட்டவிரோதமாக எதுவும் நடக்காமல் இருந்தாங்கன்னா அனுமதி கொடுங்க, அதுவரையிலும் எங்களுக்கு டைம் கொடுங்காச்சும் கேட்கணும். இவர் அதெல்லாம் இல்லை, நீங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. யார் சொன்னது? நேற்று சாட்சியா திமுக வழக்கறிஞர் அந்த 19 அந்த பார்வையில நம்ம பார்த்துருக்க முடியும். அப்போ கடைசியா கேளுங்க, இதை கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம் பேசுங்க, நான் என்ன சொல்றேன் பேசுங்க. கடைசியா இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, பெரிய ஹைலைட் பேசுறதெல்லாம் ஹைலைட் தான் சார். கேளுங்க, பெரிய ஹைலைட் அங்க நடந்தது ஹைகோர்ட் மதுரையில. எல்லா வழக்கறிஞரும் பார்த்துருக்காங்க. என்னன்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு பிஜேபி வழக்கறிஞர் அத்தனை பேரும் தமிழக அரசு வழக்கறிஞர் ஜின்னா கையை பிடிச்சி, யூ ஆர் ஏ கிரேட் ஜென்டில்மேன், அரசியலுக்காக எப்படி வேணா பொது தளத்துல பண்ணலாம் சார். எப்படின்னா எப்படி அதான் சொல்றேன், எடுத்துக்காட்டு சொல்றேன் சார். எப்படின்னா, பிஜேபி வச்ச வாதங்களை எதிர்ப்பு தெரிவிக்காம, பிஜேபி வச்ச வாதங்களை எதிர்ப்பு தெரிவிக்காம சைலண்ட் மூட்ல இருந்துட்டு, சைலண்ட் மூட் அதான் சொல்றேன், சைலண்ட் மூட்ல இருந்துட்டு அங்க கோழி ஆடு அறுக்கிறது தடவிச்சு நீங்க தான். அதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டத்தை எப்படி கூட்ட அனுமதிச்சிங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, 29ஆம் தேதி நான் இந்த இதுக்கு போகிறேன், திருப்பரங்குன்றம் போகிறதுக்காக போகிறேன். எதுக்கு சார் போனீங்க? கேளுங்க, அவசரப்படாதீங்க, போய் பார்க்கலாம். இதுவரையும் அதை பார்த்ததே இல்லை. நான் திருப்பரங்குன்றம் போனதில்லை, தர்காவுக்கு போனதில்லை, எதுவுமே இல்லை. மதுரைக்கு இதுக்கு முன்னாடி போனதே இல்லைங்க சார். மதுரைக்கு போயிருக்கோம், திருப்பரங்குன்றத்துக்கு போனதில்லை, மலை மேலே போனதில்லை, கீழே கூட போனதில்லை. நான் சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன். நான் போகலாம், நான் சொல்றேன். ஏங்க ரஹீம் சாரை திட்டமிட்டு அங்க போக சொன்னது யார்? அதை சொல்லுங்க. யாருடைய அஜெண்டால நீங்க போனீங்க? இந்த பதட்டமான சூழ்நிலை அங்க இருக்கும்போது, இந்த பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு ஆதரவா இல்ல உங்க ஆதரவாளருக்கு ஆதரவா மையப்படுத்தி இல்ல ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து இந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க, பொது தளத்துல பல பிரச்சனை பத்தி பேசுறீங்க, இந்த பதட்டமான சூழ்நிலை யார் சார் உங்களை அனுப்புங்க? அதை சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? அததான் சொல்றேன். ஏதாங்க பிரச்சனை? ஏன் சொன்னா, நீங்க நியாயமான கேள்வி வச்சீங்கன்னா பதில் சொல்லலாம். ஏன் சார், நான் என்ன கேள்வி சிவா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்காமலே படபடபடன்னு பதட்டமா ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, இவர் வீழ்த்திடலான்னு நீங்க கேளுங்க. அதாங்க, ஏதோ சொல்ல மாதிரி நான் சொல்லிடுறேன். நான் அதான் சிவா, ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, இந்த பாயிண்ட் வச்சு இவரை வீழ்த்திடலாம், இவரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப சைலண்டா இருங்க. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். அப்போ 28 நான் திண்டுக்கல்ல மீட்டிங் முடிச்சு 29 நான் பாட்டுக்கு போகிறேன். போய் பார்க்கலையே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போகிற தகவலே உளவுத்துறைக்கு தெரிஞ்சு என்னை மதுரையிலேயே மடக்கிட்டு, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்பு. நான் இத்தனைக்கு மேலே ஏறேன்னு சொல்ல, அங்கே போய் போராட்டம் பண்ணேன்னு சொல்ல, எதுவுமே நான் சொல்ல. அங்கே போய் ஒரு சூழல் எப்படின்னு பார்க்கலாம். பிரச்சனையா இருக்கு ஒரு வாரமா, அதாவது உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். இந்த பிரச்சனை தெரிஞ்சு ஏன் போறீங்க சார்? நான் இப்போ எல்லா மக்கள், மக்கள் நடமாடக்கூடிய பகுதி தானே. நான் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணால் பிரச்சனை, நான் மேலே ஏறேன்னா பிரச்சனை, நான் ஆடு கோழி எடுத்து போய் அறுக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுங்க, கடகடன்னு கத்தாதீங்க, பிரச்சனை. நான் போனது அங்கே போய் பார்ப்போம், அது எப்படி தான் இருக்குது, கோயில் எங்கே இருக்குது. இருந்தாங்களா சார்? எச் ராஜா சார்லாம் இருந்தாருங்களா அந்த நேரத்தில்? எச் ராஜா நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற நபரில் இருந்தாங்களா? அண்ணாமலை போன்றவங்கள, அர்ஜுன் சம்பத் போல இருந்தாங்களா இன்னைக்கு? இல்லை சார், அவங்கள சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க, இருந்தாங்களா கேட்குறேன். விவரம் இல்ல சார், இருந்தாங்களா? இல்ல விவரம்ன்ற அது எப்படி சார்? இல்ல விவரமா கேக்குறீங்களா? ஆமா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறீங்க, ஒரு பதட்டமான இரண்டு சமூகத்துக்கு மோதல் நல்லா 29ஆம் தேதி நான் சொல்றேன். நானு நேற்று சொல்லல சார், 10 நாள் நேற்று சொல்லல ஐயா, 10 நாள் 28ஆம் தேதி நான் சொல்றேன். நான் ஐயா 10 நாள் மேல அதே, அதாவது நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னா, நான் ஒரு தனி மனிதன் அறிவிக்காம கிளம்பி போகும்போதே போலீஸ் மோப்பம் பிடிச்சி என்னை தடுத்து நீங்க போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு காவல்துறையும் இன்டெலிஜென்ஸ் தெளிவா
இருக்கும்போது 5000 பேர் எப்படியா கூடனா எப்படியா கூட வச்சீங்க? அப்ப திமுகவினுடைய உதவி இல்லாமல் திமுக அரசினுடைய அந்த ஆதரவு இல்லாம அந்த 5000 பேர் கூடியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றம் அந்த பகுதி மக்களை கேட்டா, இந்துக்களை கேட்டா நாங்க போலன்றான், முஸ்லீம்களை கேட்டா நாங்க போலன்றான். அப்ப யார் வந்தது? எங்கேருந்து வந்தாங்க? வானத்திலிருந்து தேவதூதர்கள் தூக்கி போட்டாங்களா அந்த 5000 பேரை? காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க திமுக அரசுடைய காவல்துறை, திமுக அரசு காவல்துறை ஆமாங்க 2000 வாகனம் போயிருக்குங்க, கொஞ்சம் 1000 பஸ் போயிருப்பாங்க, சாமி கும்பிட போறன்னு போயிருப்பாங்க. திமுக தான் கொண்டு வந்து இறக்குனா மாதிரியா சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க சார். இல்ல இதுக்கு மேல உங்ககிட்ட வாதாடணும்னு சொன்னா இது என்ன சார்? இதுக்கு மேல வாதம். அப்ப நீங்க மட்டும் வாகனத்துக்கு போலாம், நோக்கத்துக்கு ரெகுலரா போறோம். அதான் சொல்றேன் 5000 பேருக்கும் சார். நீங்க என்னதான் இது கட்டி பேசினாலும், நீங்க திமுக மேல எவ்வளவு சேர்த்து வாரி பூசினாலும் மக்களுக்கு தெரியும் இஸ்லாமிய உறவுகளுக்கு திமுக எந்த அளவுக்கு பாதுகாப்பு கேடயமா இருக்குதுன்றது அதே போல இந்துக்களுக்கு எதிராக திமுக இல்ல சார். இந்துவாக்கு எதிராக தான் திமுக, இந்துக்களுக்கு எதிரான திமுக இல்ல. அதான் நான் சொல்ல வரேம்மா. இன்னைக்கு சேகர் பாபு அறிக்கையை கொடுத்துட்டாரு, பாஜக அண்ணாமலை எச் ராஜாவுடைய பப்பெல்லாம் இங்க வேவாது அப்படின்னு. உடனே முஸ்லிம்களுக்கு ஆதரவானது அது என்னன்னு சொன்னா, ஒரு நெஞ்சுரத்தோடு பாஜக எதிர்த்து ஒரு அமைச்சர் குரல் கொடுக்கிறார், மண்ணாங்கட்டி கொடுத்தாரு. அவ்வளவு கோபம் வருது எனக்கு. அயோக்கியத்தனம் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு, அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மூல காரணமா இருந்தது திமுகவும் திமுக அமைச்சர் தான். அறநிலைத்துறை தான் வந்து ஆடு கோழி அறுக்க உத்தரவு போட்டிருக்கு. அப்ப 7 நூற்றாண்டா வந்து ஆடு கோழி அறுத்து அங்க வந்து ஒரு கிரிகை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு தடை வீச்சு திமுக. இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நீங்க திமுக ஒரு வேஷம் இஸ்லாமியருக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு தெரியும் திமுக என்பது இஸ்லாமியருடைய பாதுகாப்புக்கும் உயிருக்கும் உடமைக்கும் ஒரு சகோதர உருவாக, ஒரு குடும்ப உருவாக எத்தனை 50 ஆண்டு காலமா பாதுகாத்து தமிழ்நாட்டுல தலைநிமர செய்து திமுக கட்சின்றது இஸ்லாமிய அவர்கள் மட்டும் தெரியல. திமுகவுடைய துரோகத்தை இந்த சமூகம் அறியும். அன்னைக்கு திமுகவுக்கு இருக்கியா? அன்னைக்கு இருக்கு திமுகவுக்கு. ஏன்னா இந்த மிரட்டல் தோணி தான் உங்களுக்கு பின்னாடி யாரு இருக்குன்னு நான் கேட்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு படைச்சவன் இறைவன் இருக்கான். உங்களுக்கு ஒன்றா பின்னாடி இருக்கலாம் உங்க அரசாங்கம், எனக்கு படைச்சவன் தான் இருக்கான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு கோர்ட் அட்டன் பண்ணிட்டு தான் வரேன், புரியுங்களா? நேற்று ஒரு கோர்ட் அட்டன் பண்ணி தான் வரேன். பல வழக்குகள், பல விதமான இல்ல சார். உங்களுடைய சிறை வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைகளையே நான் குறைச்சி மதிப்பிடல. உங்களுடைய துன்பங்களை நான் வந்து அதுல நகையாடல. நீங்க பட்ட நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நான் வந்து தவறா புரிஞ்சுக்கல, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நான் அதுல எதுவுமே நேற்று வந்து நீதிமன்ற உத்தரவு போட்ட ஒரு சில மணி நேரத்தில் 5000 பேரை கூட்டி அங்க எச் ராஜா பேசுறாப்புல, தர்காவை உடைப்போம் அப்படின்றாரு. தர்காவை அங்கேன்னு தூக்கிட்டு போங்க, வேற இடத்துல வைங்கன்றாரு, அங்க இருக்கக்கூடாதுன்றாப்புல. இதே வார்த்தையை தடாரகம் பேசியிருந்தா உங்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அதை சொல்லுங்க சார். ஏன் தடாரகிமுக்கு ஒரு சட்டம், ராஜாவுக்கு ஒரு சட்டமா? இல்ல தடாரகிம்னா பாயும், ராஜா என்ன பதுங்கும் பம்புவோம்? இது எந்த விதமான அரசியல் சார்? இப்போ தடாரகிம் நானே சொல்றேன், தடாரகிமுடைய சமூகம் முழுக்க உங்களுக்கு ஓட்டு போடுது, எச் ராஜா சமூகம் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுது. உங்களுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய ஏன் நடவடிக்கை இருங்க. எச் ராஜா அவர்கள் பேசி பேச்சுக்கு ஏன் பெரிதா அந்த ரியாக்ட் பண்ணல, பொறுத்திருந்து ஏன் இருக்கிறாங்கன்னா, மனநல பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை சர்டிஃபிகேட் கொடுத்தது தடாரகிம் இல்லை சார். நீங்க சொல்லக்கூடிய எச் ராஜா தான் சொல்றாங்க. அப்ப தடாரகம் தெளிவா இருக்கிறாரு. அந்த தவற தடாரகம் சிறையில தான் அடிக்கணும், சால்வியா போட முடியும். அப்போ எச் ராஜா வந்து மனநோயாளி, அவர் அப்படிதான் கொடுத்திருக்கிறாரு. எதுல? நீதிமன்றத்தை கொடுத்திருக்கிறாரா? எந்த நீதிமன்றத்தை கொடுத்திருக்காரு? சென்னை உயர்நீதிமன்றம். ஆதாரத்தை காட்டுங்க. பல ஆதாரம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆதாரத்தை காட்டுங்க இல்ல வாபஸ். இல்ல சார், அத சொல்லி இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் சார் நான் சொல்றேன், என்னுடைய கருத்து இல்ல சார். நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க ஆதாரத்தை காட்டுங்க. என்னுடைய கருத்து இல்ல. எச் ராஜா மென்டல், இருங்க சார், மனநோயாளி அப்படின்னு நீங்க திமுக சார்பா ஒரு பொதுதளத்துல உங்க நண்பரை பேசினா உங்களுக்கு என்ன கோவர காட்டுதான் இந்த கேள்வி கேட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அதான் சொல்லிட்டேன். ஏன்னா அதான் சொல்லியாச்சே சார். உங்க நண்பர் எச் ராஜா அவர்கள் பத்தி பேசினா உங்க முகத்துல
சொல்லி எந்த அளவுக்கு கோவம் வருன்றதுக்கு தெரிஞ்சுதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். இல்ல நீங்க ஏன்டா எச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு இப்படி பம்புதுன்னு நான் ஏன் சார் பம்பணும்? அப்ப நடவடிக்கை வெம்புவதும் திமுக நோக்கம் அல்ல. தவறு செய்த எந்த கொம்பனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க அந்த அரசு பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கை ஐயா பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கை எடுக்காம அவரு மென்டல்னு சொல்லி நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா நான் கொடுக்கலையே. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் திமுக அரசு கொடுத்ததா சமூக வலைத்தளம் உலாவி வருது. ஆனா அது உண்மையா போயினது வேறு விஷயம். உங்க முகத்துல ரியாக்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் கேட்டேன். பொங்கி எழுதுங்க. அதுதான் சகோதர பாசம். உங்களுடைய ஆதரவாளர் பத்தி பேசும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய கோவத்தை பார்க்கணும் அந்த கேள்வி எழுப்பணும் சார். இது ஒண்ணு. சரி இருங்க. உயிரோட இருந்தாலும் சரி எனக்கு என்ன வந்தது? ரைட். திமுக ஆட்சி ரைட் சார் ரைட் சார். அதே திமுக தான் எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்திருக்கு. நான் என்ன ஆக்கி அழகு பார்த்திருக்கேன்? இன்ன வரையிலும் நான் எச் ராஜா நேர்ல சரி சார் சரி. போன்லயும் பேசுனது இல்ல, எதுவுமே பண்ணது இல்லைன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது நீங்க திமுக தான் அவனை எம்எல்ஏ ஆக்கி அழகு சார். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் சொல்றேன் எச் ராஜா அங்க தர்காவை இடிப்பேன்னு சொல்றான். திமுக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார்? என்ன தவறு செய்த யாராவது நடவடிக்கை எடுப்பாங்க? மென்டல்னு விட்டுருவீங்களா? கூடுதலா ஒட்டுமொத்த சேர்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல மென்டல் அதுதான் நீங்க சொன்னீங்க. அவர் மனநோய் சார். சமூகத்துல வரக்கூடிய கருத்து தான் சொன்ன, என்னுடைய கருத்தா சொல்லல. எப்படி இருங்க இல்ல அதுதான் ஆதாரம் கேட்டேன். நீங்க எப்படி தெரியும்? இல்ல சார் எச் ராஜா மீது நான் பாசம் இருக்கிறதுனால கோவம். ஆமாங்க. நான் உங்க மனநிலை நான் சோதிக்கணும். நான் எதை வச்சு சோதிக்க முடியும்? நான் பெரிய அளவுல மருத்துவர் இல்ல. ரொம்ப விவரமா நம்ம கருத்து வைக்க முடியும். இல்ல சரி சார். இருங்க யதார்த்தம் தான் மக்கள் பேக்கட்டும்.